வணக்கம், வாழ்க வளத்துடன். நிறைய பேர் ராஜபூபதி நிறுவன மற்றும் பயிற்றுவர் ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி குரூப் நோட்டிபிகேஷன். அங்க பிளானர்ல ஆனுவல் பிளானர்ல சொன்ன மாதிரியே கரெக்டா இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. சோ இதுல முக்கியமாக நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி பேசுவோம். அதுக்காக தான் இந்த காணொலி. ஸோ எக்ஸாமினேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 6. இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி. ஸோ வேகன்சி வந்து இந்த தடவை ரொம்ப கம்மியா இருக்கு. டெபுட்டி கலெக்டர் வந்து 12, அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் சேர்த்து இருக்கு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ், டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் டிஆர்சிஎஸ் சொல்லுவாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரா, இது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர், இது கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு இந்த 8 வேகன்சி. அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் 1. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இந்த கவர்மெண்ட் வந்ததுனால இப்படி குறைச்சிட்டாங்களா அப்படின்னு கிடையாது. இது எல்லாமே முன்னாடி ஃபைனல். இந்த கவர்மெண்ட் வந்து என்னது ஒரு 40 நாள் ஆகுமா? இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த வேகன்சி அனுப்பிச்சது. ஸோ அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த நோட்டிபிகேஷன்ஸ். ஸோ அதனால இந்த கவர்மெண்டாலதான் இவ்வளவு கம்மி அப்படிங்கறத வந்து சரியில்லை அப்படி சொல்றது. அடுத்து வர நோட்டிபிகேஷன்ஸ்ல இப்ப பின்னாடி வரக்கூடிய குரூப் 2, 2A அது கூட கொஞ்சம் டைம் இருக்கு. அதுல கூட கொஞ்சம் நிறைய சேர்க்கலாம். குரூப் 4ல சேர்க்கலாம். அதுலயும் கம்மியானது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து அதை பத்தி பேசலாம். அடுத்து மிக முக்கியமானது வந்து ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 21 இயர்ஸ். ஸோ மேக்சிமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 34 இயர்ஸ் ஜெனரல் கேட்டகரிக்கு. பிஎல் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா 35 இருக்கும். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். எக்ஸர்வீஸ்மனுக்கு 50 வரைக்குமே இருக்கும். ரிசர்வேஷன், இங்க ரிசர்வேஷன் யாருக்கு? பிசி முஸ்லிம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கு எல்லாமே ஒரு 5 இயர்ஸ் ஆட் பண்ணி, அப்போ அவங்க எல்லாத்துக்குமே 39 இயர்ஸ். இந்த 39 இயர்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னா கட் ஆஃப் டேட் இதுதான், 1 ஜூலை 2026. இந்த 1 ஜூலை 2026 அன்னைக்கு உங்களுடைய வயது 39ற்கு அதிகமாக ஆயிருக்க கூடாது. அதை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஆயிருந்தா கூட இன்எலிஜிபிள் வந்துடும். ஏன்னா இது எல்லாமே சாஃப்ட்வேர்ல ஆன்லைன்ல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அதனால அதை நல்லா கரெக்டா பார்த்துக்க. ஸோ அது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் மற்றபடி நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். இருந்தா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அது எல்லாமே உங்களுக்கே தெரியும். அதுவும் இப்ப இந்த அரசாங்கம் வந்த பின்னாடி தொடர்ச்சியாக வந்து அதிக தடவை வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட் போயாச்சு. ஈவன் நாளைக்கு கூட ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர்ஸ பாக்குறோம். ஸோ இதற்காக வந்து பாத்தீங்கன்னா ரங்கசாமி சார், அதுக்கப்புறம் கலீல் பாஷா அவர்கள், நடராஜ் சார், ஸோ இவங்க எல்லாமே நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது டிஎன்பிசில இருக்க மற்ற ரீஃபார்ம்ஸ்க்கு விட முன்னுரிமை கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன். இது வந்து முக்கியம். பட் இந்த அரசுகள் வந்து எல்லாமே இதை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் நேத்து வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில வந்து பாஷா அவர்கள் வந்து 2-3 தடவை போயிட்டு அவங்க செக்ரட்டரி, அவங்களோட சேர்மனோட பர்சனல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் கிரீவன்ஸ் செல் வந்து இது பண்ணி சொல்ல போனா அவர் கிரீவன்ஸ் செல்ல இருந்தே திரும்ப கேட்கிறாருன்ட்டு அவங்களே வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. அப்படிலாம் நார்மலா கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அது செப்டம்பர், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செப்டம்பர் 2026 வரைக்கும் இவங்க இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்களாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் அது இருந்தாலும் அதை மாற்ற முடியும் நினைச்சாங்கன்னா அதுக்காக தான் நாளைக்கு திரும்ப போய் நோட்டிபிகேஷன் வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி ஒரு ஆடெண்டம் அந்த மாதிரியாவது கொடுக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்னு ஷூருங்க, இந்த இதுல நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றோம். அப்படி இல்லைன்னா வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மினிஸ்டரே வந்து கேரண்டியா சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் பத்தல. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து கவர்மெண்டோட பாலிசி. ஸோ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து முக்கியமா நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது, அதுக்காக தான் சொல்றேன். முக்கியமா யாரு எதிரி தெரியுங்களா இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு அப்படின்னா அரசியல்வாதிகள் கிடையாது, மினிஸ்டர்ஸ் கிடையாது, அங்க இருக்கிற பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதுக்கு எகெயின்ஸ்ட். நாங்க ஒரு தடவையும் போய் கேட்கும் போதுமே இந்த மாதிரி சார் சில பேரால, ஏன்னா இந்த ரியலைசேஷன் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே அவங்க குரூப் 4ல போயிருப்பாங்க, குரூப் 2ல போயிருப்பாங்க. ஒரு வேலை வாங்குவோம் போயிட்டாங்க, அப்புறம் அங்க போனோம்னா நம்ம குரூப் 1 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஒரு கோல். ஸோ அதை ரியலைஸ் பண்றதுக்கே நாளாகுது சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்கிற கேள்வி என்ன, நீங்களாம் ஒரு 40 வயசுல போய் நீங்க போய் குரூப் 1 ஆகி என்னதை கிளிக்க போறீங்க அப்படின்ற மாதிரியே சில பேர்லாம் கேட்க. நமக்கே தெரியும் இதே அதிகாரிகள் போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணும் போது எப்படி இருந்தாங்க, உள்ள போன பின்னாடி எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தின் மூலமாக அடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். பட் நம்ம விடல, நாளைக்கும் போய் நாங்க பாக்குறோம் செக்ரட்டரியேட்ல. சோ இந்த இதுலயே சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றோம். அதுக்கு ரொம்ப கேரண்டி கொடுக்க முடியாது நம்ம. சோ நாளைக்கு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறோம். 26 அப்படிங்கும்போது அது யூபிஎஸ்சியா இருக்கட்டும், யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் கூட வந்தது, பிரிலிம்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், எஸ்பெஷலி குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, 2A ஈஸி, அதாவது பிரிலிம்ஸ் கிளியர் பண்றது. குரூப் 1 பிரிலிம்ஸ் கிளியர் பண்றது வந்து ரொம்ப 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 டிஃபிகல்ட், ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு என்ன ரேஷியோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1:50 இருந்தது. அதையும் நாங்க கேட்டிருக்கோம், இந்த ரீஃபார்ம்ஸ்ல ஒரு இதுல கேட்டிருக்கோம். 1:50
கொட்டி இருந்தது. என்னதுன்னா ஒரு 30 வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா 1500 பேர் எடுத்தாங்க. அப்படி கிடையாது, 1:20 ஆயிடுச்சு. இது பாவம். அதை விட அந்த டிஓக்கு வந்து ரொம்ப வேகன்சியே கம்மி தான், ஆனா 1:10 எடுப்பாங்க. அது கொடுமையிலையும் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த டிஓ பத்தி கேட்பாங்க. டிஓ இதுல வரல அப்படின்னு. டிஓ வந்து தனியாவே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த வருஷம் வருவா அப்படின்னு தெரியல. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பிளானர்ல தான் அதை பார்க்கணும். ஏற்கனவே இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து தனியா சோசியாலஜி லேபர் இதெல்லாம் பார்க்கணும், ஆக்ட்ஸ் எல்லாம். இப்போ வந்து இதை குரூப் 1ல சேர்த்திருக்காங்க. பட் இதை ஏன் சேர்த்தாங்க அப்படின்னா இதே சிலபஸ் தான். இப்போ டிஓக்கு அப்படி கிடையாது. டிஓட சிலபஸ் வந்து வேற, மெயின் சிலபஸ் வேற. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கு இதே தான். குரூப் 1க்கு என்னவோ நீங்க டெப்டி கலெக்டருக்கு என்ன எக்ஸாம்ஸ் எழுத போறீங்களோ அதே தான். அதனால அதை சேர்த்திருக்காங்க. அது ஒரே ஒரு வேகன்சி தான் வந்திருக்கு. ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எவ்வளவு பேர் வேணா எழுதலாம். ஆனா அங்க எவ்வளவு பேர் எடுக்க போறாங்க? 1:20. அப்ப 26 × 20 52 520, கிட்டத்தட்ட ஒரு 550 பேர் எடுப்பாங்க வேகன்சி இதெல்லாம் போட்டு. மேபி 500 to 600 பேர் எடுக்கலாம். 500 to 600 பேருக்குள்ள நீங்க வரணும். 1 லட்சமோ அதுக்கு மேல கூட இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அதனால ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. முக்கியமா இதுல டிசைட் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடா இருக்கும். 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து 23, 24, 25 பண்ணணும். மற்றதும் நல்லா பண்ணணும். ஸோ வேற இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பேட்ச் அல்லது வரக்கூடிய குரூப் 2, 2A அல்லது குரூப் 4 இது எல்லாமே தனித்தனி டெஸ்ட் பேட்ச் இன் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் வித் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குரிய மெட்டீரியல்ஸும் ஆப்ல அப்லோட் பண்ணிடும். ஸோ வெரி நாமினல் ஃபீ டிஸ்கவுண்டோட இருக்கும். அதாவது இதனால என்னால சேர முடியாது அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பேட்சுக்கு இருக்காது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஹெசிடேட் பண்ணாம இந்த நம்பரை ஒரு மெசேஜ் அனுப்புங்க, என்ன டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு. இது மட்டும் கிடையாது, SSC CGL அல்லது டெட் எக்ஸாமினேஷன் அல்லது BO பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அல்லது பார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ், என்ன எக்ஸாமினேஷன்ஸ் வேணுமோ, கிளாஸஸோ, ஆன்லைன் கிளாஸஸோ, ரெக்கார்டட் கிளாஸஸோ, லைவ் கிளாஸஸோ, கிளாஸ் ரூம் கிளாஸஸோ, டெஸ்ட் பேட்சோ, மெட்டீரியல்ஸோ, இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பாருங்க. ஸோ ரெகுலரா உங்களுக்கு அப்டேட்ஸ் வீடியோ வந்துட்டு ரொம்ப சிரத்தை எடுத்துதான். இதுக்குரிய ரீஃபார்ம்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் போன்ற நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்கள். அதெல்லாமே எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். விரைவில் பார்ப்போம். இந்த வாரத்திலே 3 தடவை, போன வாரத்துல 3 தடவை செக்ரட்டரியேட் போயாச்சு. நாளைக்கும் இது சம்பந்தமா இருக்கு. நன்றி.